உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டு வரோம். அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து காசி சேஸ்திரத்துடைய மகிமையை பார்த்துட்டு இருந்தோம். அந்த காசி சேஸ்திரத்துக்கு எப்படி இவ்வளோ மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்றது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி, இந்த காசி சேஸ்திரத்தின் மகிமையை தெரிவிப்பதற்காக, நாதா, இந்த காசி சேஸ்திரத்தின் பிரபாவத்தை தயவு செய்து விபரமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தாருக்கும் எல்லாம் நன்றாக தெரிவதற்காகவும் காசி சேஸ்திரத்துடைய மகிமையை நான் கூறுகிறேன், கேளுங்கள் தேவி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கூறியிருக்காரு. பார்வதி, நீ உலகம் சுகம் பெற வேண்டி இந்த விஷயத்தை விருப்பத்துடன் கேட்டுவிட்டாய். நீ விரும்பியவாறு நான் உனக்கு காசியின் சிறப்பை சொல்கிறேன், கேள் என்றார். இந்த சேஸ்திரம் மிகவும் ரகசியமானது, எனக்கு பிரியமானதும் சகல பிராணிகளுக்கும் சர்வ காலத்திலும் மோட்சத்தை அளிக்க எளிதாயுள்ளதும். இதிலிருந்து யோக சித்தி அடைந்த புண்ணியசாலிகள் என்னை தியானித்து பூஜை, விரதம், தவம் முதலியவற்றை செய்து என் சின்னங்களான பஸ்ம உருத்ராட்சத்தை தரித்து என் சிவலோகத்தை அடைய விரும்பி உயர்ந்ததான சிவயோகத்தை அபியாசம் செய்து பஞ்ச சேத்திரியங்களையும் ஜெயித்து இங்கே வசித்திருப்பார்கள். அநேக விதமான மரங்கள், பறவைகள் முதலியவற்றாலும் தாமரை, கருநெய்தல் முதலிய மலர்கள் நிறைந்த தடாகங்களினாலும் அலங்கரிக்க பெற்று அப்சரஸ்கள், கந்தர்வர்கள் முதலியவர்களாலும் எப்போதும் சேவிக்கப்படும் இந்த முக்ஷி தலமானது எனக்கு எப்போதும் வாஸ்தவமாக இருக்கக்கூடியது. இருக்கும்படி சம்பவித்த காரணத்தை சொல்கிறேன், கேள். என்னிடம் அன்பு உடையவனும் மனம் உடையவனும் ராகம், குரோதம், பயம் முதலியவற்றை விட்டவனும் சுகதுக்க லாப நஷ்டம் முதலியன ஒழிந்து சமபாதி உடையவனும் கோபம் அற்றவனும் சிவஞானம் உடையவனும் சிவ தத்துவத்தை விசாரிப்பவனுமான அத்தகையவனுக்கும் உனக்கும் பேதமில்லை. அவனே சகல தீர்த்தங்களுக்கும் ஒப்பாவான். அத்தகையவனுடைய தரிசனத்தை நானும் விஷ்ணுவும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் விரும்புவோம். ஏனென்றால் அத்தன்மையான ஒருவன் உயிர் விடுவேன் சமீபத்தில் இருந்தால் அவனை கண்டு உயிர் விட்டவன் மோட்சம் அடைவான். அவனை முக்தன் என்று சொல்ல வேண்டும். அவனே ஜீவன் முக்தன். அவனுக்கு விதிவிலக்குகள் கிடையாது. இங்கு ஒரு சேஸ்திர தீர்த்தமும் உள்ளது, அதையும் சொல்கிறேன். பார்வதி, பிரம்ம சஸ்திரிய வசிய சூத்திரர்களும் பிரம்மசரிய கிரகஸ்த வானப்பிரஸ்தி சன்னியாதிகளும் பாலகுமார யௌனர்களும், அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவனும் 16 வயதுக்கு உட்பட்டவன் பாலன், 16க்கு மேல் 30 வயதுக்கு உட்பட்டவன் குமரன், 30 வயதுக்கு மேல் 45க்கு உட்பட்டவன் யௌகன் அவர்களும் அபிசுத்தனும் குழந்தையும் கன்னியையும் பரியையும் விதவையும் மலடியும் தோஷமுடையவளும் பிரசித்தவளும் இறந்தவளும் ஜாதகன் மாது சம்ஸ்காரங்களும் இல்லாதவர்களும் பரிசுத்தமானவர்களும் பாவியும் கர்மவசத்தை உடைய அஞ்ஞானியும் இந்த காசி சேத்திரத்தில் மடிந்தால், இப்படி யாரா இருந்தாலும் சரி, இந்த காசி சேத்திரத்தில் மடிந்தால் அவர்களுக்கு நிச்சயம் முக்தி உண்டு. திரும்ப பிறவி என்பதே கிடையாது. இங்கே இறந்த பட்சத்தில் அவையெல்லாம் மோட்சையடையும். கர்வ சத்வாயனும் ஞானம் இல்லாதவனாயினும் பாவியாயினும் சந்தேகமின்றி மோட்சம் அடைவான். ஞானம், தியானம், யோகம் முதலியன இல்லாதவனாயினும் பரவாயில்லை, தடையின்றி மோட்சம் அடைவான். முன்பு நான் சொன்ன உயர்குணங்கள் யாவும் இல்லாதவராலும் சரி, இருந்தாலும் சரி, சிவஞானியர்கள் கணக்கில்லாதவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இங்கு வசிப்பதனால் இந்த சேஸ்திரம் எனக்கு எல்லா சேஸ்திரங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. இந்த விஷயம் மிகவும் அந்தரங்கமானது. இந்த விவரத்தை சித்தயோகிகள் அறிவோர்களாமல் பிறர் அறியார்கள். இங்கு எழுந்தருளிப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நகரமே யாவருக்கும் முக்தியை கொடுக்கத்தக்கது. இந்த நகருக்கு அவிமுக்தி என்னும் பெயரும் உண்டு. விமுக்தி விடக்கத்தக்கது, அவிமுக்தி விடாத்தக்கது. இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. காசி நகரம் ஒரு காலத்தில் என்னால் நீங்கத்தக்காது என்றும், அந்நகரத்தை அடைந்தவர்கள் தன் மெய்யன்பர் போல பாதுகாத்து முக்தியளித்து தக்க தன்றி விடத்தகாது என்னும் பொருள்படும். நைமிசாரண்யம், குருஷேஸ்திரம், கங்காத்வாரம், புஷ்கரம் முதலிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து சேவித்து வருவதால் மோட்சம் உண்டாகலாமின்றி இறந்தால் மோட்சம் அடைய முடியாது. ஆனால் காசி சேஸ்திரத்தில் இறந்தால் மோட்சம் அடையலாம்.
இது பிரயாகையை காட்டிலும் சிறந்ததாகும். இந்த காசி நகரமானது சேஸ்திர சிறப்பு, தீர்த்த சிறப்பு, மூர்த்தி. இந்த காசி நகரமானது சேஸ்திர சிறப்பு, மூர்த்தி சிறப்பு, மூர்த்தி மகிழ் என்ற மூவகை சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டது. இந்த நகரத்தில் வசிப்பவர்கள் அன்னம், பானம், நித்திரை, ஸ்ரீபோகம் முதலிய யாவும் குறைவின்றி செய்து கொண்டிருந்து உயிரை மோட்சம் அடைவார்கள். அநேகம் பாவங்களை செய்து அந்த பாவ பலத்தால் பைசா சத்துவம் அடைந்தாலும் இந்த காசிப்பதியில் வசிப்பது பல கோடி புண்ணியங்களை தரத்தக்கது, சொர்க்கத்தில் வசிப்பதை விட உயர்வானதாகும். இந்த தலத்தில் எம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் மகானுபவர்கள் அநேகர் வசிக்கின்றனர். எனவே மற்ற ஸ்தலங்களை விட இந்த நகரத்தில் சுலபமாக உயர் பதவி கிடைத்துவிடுகிறது. எந்தெந்த பயன்களை கோரி தவம் செய்கிறார்களோ அவருக்கு அந்தந்த பயன்களை சாயுஜ்யம் பதவியையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். குபேரன் என்னிடத்தில் சகல கிரிகையையும் சமர்ப்பித்து இந்த தலத்தில் என்னை சேவிப்பதால் கணாதிபத்தியம் அடைகிறான். பராசரன் என்ற யோகியும் தேவ வியாசனும் வேதங்களை பகுப்படுத்தி பிரித்து எனக்கு பக்தர்களாக இங்கிருக்கிறார்கள். திருமாலும் திருமகளும் பிரம்மனும் அநேக தேவரிஷிகளும் அஷ்டவசுக்களும் சூரியனும் இந்திரனும் ஏனைய தேவர்களும் யாவரும் என்னை உபாசனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சிவயோகிகள் தமது சொரூபத்தை பிறருக்கு காட்டாமல் என்னை இவ்விடத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஐம்புலன் வழி மனதை செலுத்துபவனாயினும் தர்மங்களை சிதைத்தவனாயினும் இந்த தலத்தில் மாண்டவன் மீண்டும் தாயின் கர்ப்பத்தை அடைய மாட்டான். ஐம்புலன்களை வென்றவர்களுக்கும் ஞானிகளுக்கும் உயர் பதவியுற்றவர்களும் என்னை இவ்விடத்தில் சேவித்துக் கொண்டிருப்பதால் இவ்விடத்தில் உயிர் நீங்கியவன் யோக புருஷனானாலும் அடைய முடியாத உத்தம பதவியை அடைவான். இந்த காசி சேஸ்திரத்தில் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பெற்ற கோபி பிரசேகம் ஒன்று உள்ளது. அது நம் கைலாயத்திற்கு சமமானது. இந்த கோபி பிரசேகேஸ்வரத்தை தரிசித்தவர்கள் துர்க்கதையை அடைய மாட்டார்கள். கபிலாஹரதம் என்ற பெயரால் வேறொரு சேஸ்திரமும் இங்கு உள்ளது. அதை சேவித்தாலும் பாபம் ஒழிந்து சிவலோகத்தை அடைவார்கள். இதை என் சொரூபமாக பிரம்மன் படைத்தான். நீயும் இது என் சொரூபமாக விளங்குவதை பார். இங்கே தேவர்கள் அனைவரும் என்னை பலவிதமாக பிரார்த்தித்தால் நான் லிங்க ரூபம் அடைய கண்ட பிரம்மன் என்னை பிரதிஷ்டை செய்து பூஜைக்கு யோசித்துக் கொண்டிருக்கும் போது மகாவிஷ்ணு அந்த பிரம்மனின் கையில் இருக்கும் சிவலிங்க குறியை தானே வாங்கி பிரதிஷ்டை செய்து முறையாக அர்ச்சனை செய்து முடித்தார். அதை கண்டது பிரம்மன், விஷ்ணுவே, நான் பிரதிஷ்டை செய்ய வைத்திருந்த லிங்கத்தை நீ ஏன் பிரதிஷ்டை செய்தாய் என்று கேட்க, அதற்கு திருமால், பிரம்மனே, யான் சிவப்பிரீதி மிக்கவன். நானே அதை பிரதிஷ்டை செய்தனாயினும் அது உன் பெயராலே விளங்குக என்று கூறினார். எனவே அக்காரணத்தால் கபிலஹரத்தில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஹிரண்ய கர்ப்பசன் என்ற பெயர் வழங்குகிறது. இந்த காரணத்தாலும் நான் இங்கே இருக்கலானேன். ஆகையால் இந்த ஹிரண்ய கர்ப்பஸ்வேஸ்வரத்தை தரிசித்தவுடன் என் சிவலோகம் கிடைக்கும். மீண்டும் பிரம்மன் தன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்று வேறொரு சிவலிங்கத்தையும் ஸ்தாபனம் செய்தான். அதிலும் நான் லீனமாக இருந்ததால் லீனேஸ்வரன் என்ற பெயரை அடைந்தேன். இங்கே மாண்டவன் மீண்டும் திரும்பாது மோட்சத்தை அடைவான். பார்வதி, இன்னும் சிறு தூரத்தில் பூர்வத்தில் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்த அசுரேசன் பெரும் புள்ளியின் வடிவை கொண்டு அமரர்களை அலைந்தான். அவர்கள் என்னை பிரார்த்திக்க நான் மனமிறங்கி அவனை சங்கரித்து மோட்சமளித்து தேவர்கள் வேண்டியவாறு வியாக்கேஸ்வரன் என்னும் எழுந்தருளி இருக்கிறேன். உன் தந்தையான பர்வதராஜன் இது எனக்கு இன்பமுள்ள சேத்திரம் என்பதை உணர்ந்து இங்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை தன் பெயரால் பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதுவே சைலேஸ்வர லிங்கம். அதையும் பார். இந்த புண்ணிய சேஸ்திரத்தை அலங்காரம் செய்து கொண்டு கங்கை நதி விளங்குகிறது. வருணா, அசி என்ற 2 நதிகள் இங்கு கலக்கின்ற காரணத்தால் இந்த சேஸ்திரத்துக்கு வாரணாசி என்ற பெயரும் வழங்கும். அவ்விரு நதிகளும் சங்கமமாகும் இடத்தில் பிரம்மன் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதற்கு சங்கமேஸ்வரர் என்று பெயர். மேலும் மத்தியமேஸ்வரர், கிருதிவாக்கேஸ்வரர், சுக்கிரன் பூஜித்த சுக்கிரேஸ்வரர், இந்திராதி தேவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு அவர் பெயரால் விளங்கும் லிங்கங்கள் ஆகிய பாபகாரணமான சிவலிங்கங்களையும் பார். இந்த லிங்கங்கள் எல்லாம் இன்னும் அந்தரங்கமான விஷயங்களை சொல்கிறேன் கேள். இந்த காசிப்பதி நாற்புறத்திலும் 5 குரோஸ் விஸ்தரமுடையது இருக்கிறது. இந்த பஞ்ச குரோஸ்பதியின் எல்லைக்குள் எங்கேயாயினும் இறக்க நேரிட்டால் மோட்சம் உண்டாகும். பண்டிதன், வேத அத்தியனமுடையவன், சண்டாளன்,
பதிதன், சந்நியாசி முதலிய யாவராயினாலும் சரி இங்கு இருந்தால் அவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்று சிவபெருமான் கூறினார். உடனே நம்ம பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம். அவ்வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி, சுவாமி, நீங்கள் சொன்ன விஷயமானது எனக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கிறது. கர்மஹீனமான சந்நியாசியும் கர்மபந்தனாகிய பிறரும் சமமான நற்கதி அடைந்து சமமான போக மோட்சங்களை அடைவார்கள் என்று சொல்கிறீர்கள். இது எனக்கு வியப்பூட்டுகிறது. அன்றியும் இறப்பன் அவனது மனைவி, புத்திரர், மித்திரர் முதலிடத்தில் மனது செலுத்துவனாயினும் அதற்கேற்ற பிறவியை அடைவான் என்று நீதி நூல்கள் கூறுகின்றன. எனவே இங்கு இறந்தாலும் தானம் செய்தது, தீர்த்த யாத்திரை செய்தது ஆகியவற்றால் அடையும் பயனை அடையலாமே தவிர மோட்சத்தை அடையக்கூடுமா? இந்த சந்தேகங்களை தாங்கள் தயவு செய்து நீக்க வேண்டும் என்று பார்வதி தேவி கேட்க பரமசிவன் பதில் சொல்கிறார். பரமசிவன் என்ன பதில் சொல்றாங்க? பார்வதி தேவி கேட்குறாங்க, சுவாமி, இந்த மாதிரி பாவம் செய்தவனும் முக்தி அடைவான், புண்ணியம் செய்தவனும் முக்தி அடைவான் அப்படின்னா எப்படி 2 பேருக்கும் எப்படி நீங்கள் சமமான முக்தியை கொடுக்க முடியும் இந்த ஊரில் இறந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சொந்த பந்தங்களோட இருந்தவனுக்கு நமக்கு ஏதாவது புண்ணியம், அதாவது அடுத்த பிரிவில் இவன் உயர் பதவி அடைவான் அப்படின்ற மாதிரி ஏதாவது பலனை கொடுக்கலாமே தவிர எப்படி நீங்கள் முக்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி, நீ கேட்டது மிக நல்ல விஷயம். இதை கேட்ட யாவரும் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார்கள். பிரியையே, பாபமற்றவன் இந்த காசி தலத்தில் மடிந்தால் அந்த கணமே மோட்சம் அடைவான். பாபாத்மாவாக உள்ளவன் இங்கேயே மடிந்தால் சில பிறவிகளை எடுத்து தன் பாவங்களை கழித்த பிறகே மோட்சம் அடைவான். காசிப்பதியில் பாபம் செய்தவன் பைசா ரூபத்தை அடைவான். அத்தகையன் பைசாச ரூபம் அடைந்து கால பைரவ மூர்த்தியால் 10,000 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு கஷ்டம் அடைந்து அதன் பிறகே மோட்சம் அடைவான். காசிப்பதியில் பாவம் செய்தவனாயினும் இதர இடங்களில் உள்ள பாவிகளின் கதி இதுவே ஆகும். எனவே இதை அறிந்து இந்த அவிமுக்தியை அடைய வேண்டும். அவ்வாறு அடைந்து எம்மை சேவித்துக் கொண்டிருப்பவன் இறுதியில் மோட்சம் அடைவான். என்ன தெரியுது? பாவம் செய்யாதவன் காசில இருந்தால் கண்டிப்பா சிவபதியை அடைவான். பட் பாவம் செஞ்சவனா இருந்தாலும் காசில இறந்தா அவர் நம்ம கால பைரவரால் தண்டிக்கப்பட்டு அதன் பிறகு அவன் முக்தி அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராயச்சித்தங்களால் அழியாத கர்மங்களை செய்தவன் கற்ப கோடி காலங்கள் கழிந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அசுபமான பாப கர்மங்கள் ஒருவரின் நரகத்தடைய செய்துவிடும். புண்ணிய கர்மங்கள் சொர்க்கலோகத்தங்களை அடைய செய்யும். புண்ணிய கர்மங்கள், பாவ கர்மங்கள் ஆகியவை கலந்த மிஸ்ர கர்மங்கள் உலகில் மனிதர்கள், பசுக்கள், பறவைகள் முதலிய பிறவிகளை அடைய செய்யும். தான் அடைந்த பிறவி உயர்ந்ததாயினும் தாழ்ந்ததாயினும் புண்ணிய பாவங்கள் நசித்தால் அன்றி முக்தி அளிக்க மாட்டாது. அவை இரண்டும் ஒழிந்த பிறகே மோட்சம் உண்டாகும். நற்கர்மங்களும் 3 வகைப்படும். அவைகளில் பஞ்சகோசர சேஸ்திரம், அதாவது காசி முதலிய புண்ணிய பூமியிலும் பிரதட்சிணை, தியான பூஜைகளால் வருவன 1. கர்ம நிவாரணப்படி பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு பாவங்களை ஒழித்தல் 2. சர்வ கர்மங்களும் நீங்குவதற்காக என்னிடம் என் கிரிகையெல்லாம் சமர்ப்பித்து என்னை சேவித்துக் கொண்டு இந்த சேஸ்திரத்திலேயே வாசம் செய்து என்பது 3வதாகும். இவற்றால் பாவங்கள் நீங்கும். இனி கர்மங்கள் 3 வகைப்படும். அவை சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் எனப்படும். அவற்றில் பூர்வ ஜென்மத்தில் செய்தவை சஞ்சிதம். அந்த சஞ்சித வினையால் வேறு பிறவியை அடைந்து அனுபவிக்க போகும் சுபவாச கர்மமே ஆகாமியம். அந்த ஆகாமியம் உடலால் அனுபவிக்கப்படும் போது பிராரத்வம் என்பர். இந்த பிராத்துவமானது அனுபவியால் நாசமடையாது பாபமில்லாமலே எந்த தேகத்திற்கும் கஷ்டம் வராது துக்கமயமாக காணப்படும் யாவுமே பாபமயம்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துக்கம் ஸ்தூல துக்கம், சூஷ்ம துக்கம் என 2 வகையாகும். அந்த பாவத்தாலே உண்டாகும். பாபமே இல்லாவிட்டால் எந்த காலத்திலும் ஒருவன் சுகமாகவே இருப்பான். ஓரிடத்தில் சுபம் விருத்தியாகும், ஓரிடத்தில் பாவமே நசித்திருக்கும், ஓரிடத்தில் பாவங்களே விருத்தியாகி கொண்டிருக்கும். இக்கர்மங்கள் எல்லாம் நலிய வேண்டுமானால் காசி நகரத்தை விட வேறொரு இடமும் கிடையாது. உலகத்தில் பற்பல புண்ணிய சேஸ்திரங்கள் இருந்தாலும் கூட காசியின் பதியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவருக்கு அது விசேஷ பிரயாசையோடு கிடைப்பதற்கு அரிது. ஒருவன் காசிக்கு போக வேண்டும் என்று 100 பிறவிகளில் முயன்றாலும் கூட அந்த புண்ணிய தலத்தை தரிசிக்க அவனுக்கு பற்பல தடைகள் ஏற்படும். உலகத்திலுள்ள எல்லா சேஸ்திரங்களையும் தரிசித்தால் அன்றி புண்ணிய தலங்களில் ஆற்றில் ஒரு தலத்தையும் கூட தரிசிக்க இயலாது. அப்புண்ணிய தலங்களாகிய ஆற்றில் ஒன்றை முற்பிறவில் சேவிக்கும் பேறு பெற்றவனுக்கே காசி தலத்தின் சேவை கிடைக்கும்.
அத்தகையவனே காசி தலத்தில் வசித்திருந்து இறக்கும்படி கைகூடும். காசி தலத்தை அடைந்து கங்கா ஸ்நானம் செய்பவன் ஆகாமிய சஞ்சிதங்களை ஒழிப்பவனாயினும் உடல் உள்ளவரையில் விடாமல் அவனை தொடராமறத்தாலும் பிராத்துவத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அங்கே மரணமடைந்தவனுக்கு பிராத்துவம் ஒழியும். மரணமடையும் போது ஒருவனுடைய மனமானது அவனது கர்ம வசத்துக்கேற்ப இயங்கும். அந்த கர்மத்திற்கு 3 பாவங்கள் உண்டு. அவை 3ம் காசியை அடைந்த போது காலொடிந்து பின் தொடராக கூடியதாக ஆகின்றன. அவனது மனமும் அந்த தீர்த்தத்திலே ஐக்கியப்பட்டு விடும். தீர்த்த ஞான பலனும் அந்த தலத்தில் சிறப்பால் சிவஞானம் செய்த பயனும் ஆகிய 2 பயன்களின் வலிமையால் மோட்சம் கிட்டும் என்று கருதி சொல்கின்றன. பார்வதி முதலாவதாக காசி யாத்திரை செய்து அதன் பிறகு பாவம் செய்தவன் முன்பு செய்த காசி யாத்திரையின் புண்ணியத்தால் அந்த பாவம் நீங்கும் பொருட்டு மீண்டும் அவன் அந்த காசி தலத்தாய் சென்று செய்யும்படி பலவந்தமாக கொண்டு செல்ல பெற்று சகல பாவங்களையும் தீப்பொறி சிதறி விழுந்து பஞ்சு பொதி போல தகிக்க செய்வான். ஆகையால் கர்ம நிர்மூலம் செய்யத்தக்கதான காசி தலத்தை எவ்வாறாவது முயன்று சேவிக்க வேண்டும். இவ்வாறு சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி அவரை நோக்கி மீண்டும் வினவலானாள். நாதா, பிரயாகையில் உயிரை விட்டவன் தன் இஷ்ட காமியங்களை அடைவான் அல்லவா? திரிவேணி, அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிகள் கலக்குகின்ற பகுதியில் திரிவேணி பூஜையும் விஸ்வேஸ்வரர் பூஜையும் செய்து காசி தலத்தில் இறந்தவர்கள் அடையும் பயன் யாது? பிரியாகை இஷ்ட காமியங்களை கொடுப்பது, காசி முக்தியை கொடுப்பது. நீங்கள் முக்தியை கொடுக்கிறீர்கள், நீங்கள் சர்வ மங்கள ரூபியாகியால் சந்தேகத்தை போக்கியருள வேண்டும் என்று கேட்கிறார். பார்வதி, காசியில் இறந்தவனுக்கு மீண்டும் பிறப்பில்லை. பிரயாகையில் இருந்தவனுக்கு இஷ்ட காமியங்கள் கைகூடுவதும் நிச்சயம். காசிக்கு வந்து பிறகு பிரயாகைக்கு போவதனால் காசி யாத்திரை செய்த பயன் வீணாகிவிடும். பிரயாகைக்கு போகாவிட்டால் திரிவேணி சங்கம் தரிசன பயனில்லாமற் போகும். பிரயாகையில் இறந்தாலும் மோட்ச காமியமாக இருப்பானாயேன் அங்கேயே முக்தி கைகூடும். இவ்வாறு இன்றி வேறல்ல என்று சிவபெருமான் கூறினார். பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். அது முதல் சிவபெருமான் விஸ்வநாதர் என்ற பெயருடன் பார்வதி பிரதகமன சகிதமாக காசி தலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். இவ்வாறு சுதமா முனிவர் சிவபெருமான் காசியில் இடைவிடாமல் எழுந்தருளிப்பதற்கான காரணத்தை முனிவர்களுக்கு சொன்னாரு. நாமும் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ காசியில் நம்ம எவ்வளோ பயன், காசியில் இறந்தவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஸோ காசில் இறந்தவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது எப்படின்னா, பாவம் செய்யாமல் இறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த முக்தி கிடைக்கும். பாவம் செய்தவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றதை இப்போ நம்ம சொன்னதுலேருந்து கேட்ட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காசியில் பூ வாசம் வராது, பிணம் எரித்தால் நாராது, மாடு முட்டாது, காகம் கரையாது, அதே மாதிரி நம்ம கழுகு பறக்காது, பள்ளி சத்தமிடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காசி சேஸ்திரத்தில் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காசி சேஸ்திரத்தை எப்படியாவது முயற்சி பண்ணி கண்டிப்பாக நீங்கள்லாம் தரிசனம் பண்ணுன்றது தான் என்னுடைய வேண்டுதலும். இதை தொடர்ந்து நாளைக்கு நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.